வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்குறீங்கன்னா, ஏதோ எதேச்சையா நடந்த ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட ஒரு நேரடி அழைப்பு. இது உங்களுக்காக பிரபஞ்சம் கூறும் செய்தி. ரொம்ப நாளா உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திக்கிட்டு, ஒரு ஒற்றை கேள்விக்கான விடைய தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கீங்க. ஏன் என்னை விட்டு விலகிப் போனாங்க என்ற இந்த கனமான கேள்விக்கான மிகத் துல்லியமான பதிலை தான் இன்னைக்கு நாம பிரபஞ்ச வாசிப்பு மூலமா பார்க்க போறோம். அதனால ஒரு நிமிஷம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்களோட மன அமைதிக்காக பிரபஞ்சம் அனுப்பியிருக்கிற ஒரு முக்கியமான வழிகாட்டுதல். நேத்து வரைக்கும் நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமேன்னு உங்கள நம்ப வச்சிருந்தாங்க. எவ்வளோ நெருக்கமா, எவ்வளவு உரிமையா உங்ககிட்ட தங்களோட உணர்வுகள பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய இரும்புச் சுவரையே எழுப்புன மாதிரி ஒரு எதிர்பாராத விலகல். ஒரு சின்ன மெசேஜ் இல்ல, ஒரு ஒற்றை வார்த்தை இல்ல. எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரால முற்றிலும் வேற ஒரு மனுஷனா மாறிட முடியும்னு உங்களால இப்போ வரைக்கும் ஜீரணிக்கவே முடியல. உங்க மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? எங்க அன்புல ஏதாவது கலங்கம் இருந்துச்சா? அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களையே நீங்க குற்றவாளி கூண்டுல ஏத்தி, ஒரு முடிவில்லாத குழப்பத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. நடந்த பழைய சம்பவங்களை எல்லாம் மனசுக்குள்ள ஒரு சினிமா படமா ஓட்டி பார்த்து, எங்கேயாவது ஒரு சின்ன நூலழ கிடைக்குமா? அவங்க மாறுனதுக்கு இதுதான் காரணமான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு, ஒவ்வொரு நாளும் நீங்க போராடிட்டு இருக்கிறத பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்க ஆன்லைன்ல வராங்களா? லாஸ்ட் சீன் என்ன? வாட்ஸ்அப் டிபி மாறி இருக்கான்னு உங்க கண்கள் அவங்களையே சுத்தி சுத்தி வருது. ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டா கூட அவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்குமோன்னு இதயம் ஒரு நிமிஷம் வேகமா துடிக்குது. ஆனா அங்க அவங்க உங்கள முற்றிலுமா தவிர்த்துட்டு, தங்களோட அன்றாட வேலைகள்ல ரொம்ப இயல்பா எந்த சலனமும் இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது, உங்க நெஞ்ச யாரோ பெரிய பாறாங்கல்ல வச்சு அழுத்துற மாதிரி ஒரு மூச்சு திணறல நீங்க உணர்றீங்க. இந்த உறவு சும்மா ஒரு நாள் 2 நாள்ல உருவான ஒரு சாதாரண அறிமுகம் கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு பிணைப்பை நீங்க உணர்ந்தீங்க. அவங்க பேசும்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான புரிதல் இருந்தத நீங்க ஆழமா நம்புனீங்க. இது 2 ஆன்மாக்களுக்கு இடையிலான ஒரு புனிதமான பந்தம்னு நீங்க முழுமையா சரணடைந்த ஒரு உறவு. இப்போ திடீர்னு எந்த விளக்கமும் இல்லாம இருந்து தொங்கும்போது, மனிதர்கள் மேல நீங்க வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போன மாதிரி ஒரு மாயையில சிக்கியிருக்கீங்க. சில நேரங்கள்ல உங்க மேலேயே உங்களுக்கு அதிகப்படியான கோபமும் சுய வெறுப்பும் வரும். நான் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தேன்? நான் ஏன் என்னை விட அவங்கள அதிகமா நேசிச்சேன்? ஒருவேளை என்னோட அளவு கடந்த அன்பால தான் அவங்களுக்கு என் மேல ஒரு சலிப்பு வந்துடுச்சோ? அப்படின்னு உங்க சுயமதிப்பையே நீங்க கேள்விக்குறியாக்கி, உங்களையே நீங்க மனதளவில தண்டிச்சுக்கிற ஒரு அபாயகரமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. வெளி உலகத்துக்கும், உங்கள சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்களுக்கும் நீங்க ரொம்ப இயல்பா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு சிரித்த முகமூடிய மாட்டிக்கிட்டு சுத்துறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்க மனசு ஒரு பெரிய சூறாவளியில மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன படகு மாதிரி தத்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஆழமான வழிய யாருகிட்டயும் சொல்லவும் முடியல, சொல்லி புரிய வைக்கவும் முடியல. ஏன்னா அவங்க உங்கள நிராகரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும், நீங்க இன்னும் அவங்கள நினைச்சு ஏங்குறீங்கன்னு தெரிஞ்சா, இந்த உலகம் உங்கள பலவீனமானவங்களா நினைக்க மன்னிக்கிற ஒரு தயக்கம் உங்களை இறுக்கி பிடிச்சிருக்கு. என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு உங்க மூளை சோர்வடைஞ்சிருச்சு. ஒருவேளை 3வதா யாராவது அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க கவனத்த திசை திருப்பிட்டாங்களா? இல்ல வீட்டுல ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து அவங்கள கட்டாயப்படுத்துறாங்களா? இல்ல உண்மையாவே அவங்க வேல பழுவால தான் நம்மகிட்ட பேச முடியாம பேச தவிக்கிறாங்களா? இப்படி பல கோணங்கள்ல நீங்களே ஒரு காரணத்தை கற்பனையா உருவாக்கி, அந்த காரணத்த நீங்களே நம்ப முயற்சி செஞ்சு, கடைசியில அதுவும் பொய்ன்னு தெரியும்போது, ஏற்படுற அந்த ஏமாற்றம் இருக்கே, அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு ரணம். அவங்க உங்கள விட்டு முழுசா விலகுறதுக்கு முன்னாடி நடந்த அந்த சின்ன சின்ன மாற்றங்களை இப்ப பின்னோக்கி பார்க்கும்போது உங்களால ரொம்ப தெளிவா உணர முடியுது. அவங்களோட பதில்கள்ல இருந்த அந்த வறட்சி, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலைய காரணம் காட்டி பேச தவிர்த்தது. நீங்க மெசேஜ் பண்ணா பல மணி நேரம் கழிச்சு ஒரு ஒற்றை வார்த்தையில வந்த பதில். இது எல்லாமே ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வந்த அமைதிங்கிறத நீங்க அப்போ அந்த அன்பின் மயக்கத்துல புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. ஒரு உறவ முறிச்சுக்கிறதோ, ஒருத்தர விட்டு விலகுறதோ ஒரு பெரிய உலக அதிசயம் கிடையாது. ஆனா ஏன் விலகுறோம்? என்னோட மனநிலை இப்ப என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் கூட குடுக்காம, அப்படியே அமைதியா உங்க வாழ்க்கையிலிருந்து நழுவுறாங்களே, அந்த மௌனம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிக கொடிய தண்டனை. இந்த விடை தெரியாத விடை பெறுதல் உங்களை எப்படி நாளுக்கு நாள் உருக்கிக்கிட்டு இருக்குங்கிறத அந்த பிரபஞ்சம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்க உங்கள விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கலாம். அவங்க எந்த தொடர்பிலும் இல்லாம முற்றிலுமா அவங்கள துண்டிச்சிருக்கலாம். ஆனா உங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல், பிணைப்பு இன்னும் முழுமையா அறுபடல.
அதனால தான் சில நேரங்கள்ல எந்த காரணமும் இல்லாம உங்க நெஞ்சு ரொம்ப பாரமா இருக்கு. திடீர்னு அவங்களோட நினைவுகள் எந்த தூண்டுதலும் இல்லாம உங்க மூளைக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போகுது. இந்த முடிவில்லாத மாவனத்த உடைக்கிறதுக்காகத்தான் பிரபஞ்சம் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த வாசிப்ப கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அவங்க சொல்ல தயங்கினல்லது உங்க கிட்ட வேணுமனே மறைச்ச அந்த உண்மையான காரணத்தை இன்னைக்கு நாம இந்த கார்டுகள் மூலமா வெளிக்கொண்டு வரப்போறோம். உங்களுக்காக 3 விதமான ஆற்றல்களை குறிக்கிற கார்டுகள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. உங்க மனக்குழப்பத்துக்கான தெளிவான பாதை இதுல தான் இருக்கு. இப்ப நீங்க உங்க மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். உங்க படபடப்ப கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நிதானமா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை, அவங்களோட முகத்தை, அவங்களோட குரல உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. உங்க எல்லா எதிர்பார்ப்புகளையும், கோபத்தையும், கேள்விகளையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, பிரபஞ்சமே அவர் என்னை விட்டு விலகியதற்கான உண்மையான காரணத்தை எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் எனக்கு உணர்த்து அப்படின்னு முழு மனதோட கேளுங்க. இங்க வெளிப்பட போற உண்மை, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த ஒண்ணா இருக்கலாம். இல்ல நீங்க நினைச்சதை விட ரொம்ப மாறுபட்ட உங்களுக்கு சற்றே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உண்மையாகவும் இருக்கலாம். ஆனா அந்த நிஜத்தை முழுமையா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால இந்த இருண்ட குழப்பத்தில இருந்து விடுபட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். உண்மையை எதிர்கொள்ளும் தைரியத்தை இப்ப நீங்க வரவழைச்சிக்க வேண்டிய நேரம் இது. உங்க உள்ளுணர்வு எந்த கார்ட தேர்ந்தெடுக்க சொல்லுதோ அத மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களோட ஆற்றல் இப்போ அந்த கார்டுகளோட முழுமையா இணைய ஆரம்பிச்சிருச்சு. உங்கள சுத்தி இருந்த அந்த மூடுதிரை இப்ப மெல்ல மெல்ல விலகுது. அவர் உங்கள விட்டு தூரம் போனதுக்கான அந்த ரகசிய காரணம் இப்ப வெளிப்படப் போகுது. ஆனா அது நீங்க இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த ஒரு சாதாரண காரணமும் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கர்மவினை பதிவு ஒழிஞ்சுகிட்டே இருக்கு. உங்கள விட்டு அவங்க விலகி போனதுக்கு காரணம் நீங்க செஞ்ச தப்போ உங்ககிட்ட இருக்கிற குறையோ கிடையாது. அவங்களுக்குள்ள ஆழமா புதைஞ்சிருக்கிற அவங்களோட சொந்த பயங்களும் கடந்து வந்த கடந்த கால ரணங்களும் தான் இதுக்கு முழு முதல் காரணம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த நிபந்தனையற்ற ஆழமான அன்பு அவங்களுக்கு ரொம்ப புதுசாவும், அதே சமயம் ஒரு பெரிய பயத்தையும் கொடுத்துச்சு. இப்படி ஒரு தூய்மையான அன்பை ஏத்துக்கிற அளவுக்கு தங்களுக்கு தகுதி இருக்கா? ஒருவேளை நாளைக்கு இந்த அன்பும் தங்களை விட்டு போயிடும் மணிக்கிற அந்த அதீத பாதுகாப்பற்ற உணர்வு தான் அவங்கள சத்தமே இல்லாம பின்வாங்க வச்சிருக்கு. உண்மைய சொல்லணும்னா அவங்க உங்கள விட்டு ஓடல. அவங்களோட சொந்த நிழல பார்த்து அவங்களே பயந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு கண்ணாடியா இருந்தீங்க. உங்க கூட இருக்கும்போது அவங்களோட குறைகள், அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாமே அவங்களுக்கே ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அந்த குற்ற உணர்ச்சியை எதிர்கொள்ள முடியாம, தங்களை மாத்திக்கிற தைரியம் இல்லாம, ரொம்ப சுலபமான வழியா உங்கள விட்டு விலகுற முடிவ அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இந்த உண்மைய புரிஞ்சுக்காம தான் நீங்க இத்தனை நாளா அவங்களையே வருத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க. சமீத்துல பிரபஞ்சத்துல நடந்த சில முக்கியமான கிரக ஆற்றல் மாற்றங்கள், குறிப்பா நிழல் கிரகங்களான ராகு கேதுவோட சஞ்சாரங்கள், அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்விளையமா ஏற்படுத்தியிருக்கு. வெளியில அவங்க ரொம்ப சந்தோஷமா, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தாலும், அவங்க வேலை செய்யற இடத்துலயோ, அல்லது அவங்க குடும்பத்துக்குள்ளேயோ, அவங்க எதிர்பார்க்காத பல நெருக்கடிகளை இப்ப சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குழப்பங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி, இப்போ ஒரு போலியான நண்பர்கள் வட்டமோ, அல்லது தவறான வழிகாட்டுதலோ ரொம்ப பலமா இருக்கு. உங்க மேல அவங்களுக்கு இருந்த ஈர்ப்பையும், மரியாதையையும் திசை திருப்புனதுல, இந்த 3ஆம் நபர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு, ஒரு தற்காலிகமான போதையில உண்மையான ஒரு வைரத்த குப்பையில வீசிட்டு, சாதாரண கூழாங்கற்கள சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம்னு தெரியாமலே, அவங்க ஒரு குருட்டுத்தனமான பயணத்தில போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மாயை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் நடக்கப் போகுது. இத்தன நாளா அவங்க நினைவுகள் உங்கள ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி கட்டி போட்டு, உங்களோட அன்றாட வேலைகள கூட செய்ய விடாம முடக்கி போட்டிருந்துச்சு. ஆனா இனிமே அந்த இறுக்கம் மெல்ல மெல்ல தளர ஆரம்பிக்கிறத நீங்க உங்க உடம்புலயும் மனசுலயும் ரொம்ப தெளிவா உணரப் போறீங்க. காலையில எழுந்த உடனே நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருந்த அந்த பாரம் இனி கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைய போகுது. உங்களோட சிந்தனை தெளிவு திரும்பவும் பழைய நிலைமைக்கு இல்ல, அதைவிட பல மடங்கு கூர்மையா மாறப்போகுது. நீங்க அவங்கள சேஸ் பறத நிறுத்தி உங்க மனசை முழுமையா விளக்கிக்கிற அந்த நொடியில தான் பிரபஞ்சத்தோட உண்மையான மேஜிக் ஆரம்பமாக போகுது. குவாண்டம் எனர்ஜி விதிகளின்படி நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா கவனத்தை குவிக்கும் போது அந்த எனர்ஜி அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறலை கொடுத்து விலகச் செய்யும். ஆனா நீங்க உங்க கவனத்தை உங்க மேலையும் உங்க வளர்ச்சியின் மேலையும் திருப்பும் போது அங்க அருந்து போன அந்த எனர்ஜி கார்டு அவங்கள ரொம்ப வேகமா அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும். அவங்க வாழ்க்கையில இப்போ ஒரு எதிர்பாராத டவர் மொமெண்ட் காத்துக்கிட்டே இருக்கு.
அவங்க யாரையெல்லாம் ரொம்ப நம்புனாங்களோ, யாருக்காக உங்கள உதாசீனப்படுத்துனாங்களோ, அதே நபர்கள் மூலமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கப் போகுது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியாம, ஒரு இருட்டான அறையில தனியா உட்கார்ந்து தவிக்கும்போது, முதல் முறையா அவங்க மனசுல உங்களுடைய அந்த தூய்மையான முகமும், நீங்க அவங்களுக்காக கொடுத்த கொடுப்புகளும் ஒரு மின்னல் மாதிரி வந்து மோதப்போகுது. அந்த சமயம் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். இவ்வளவு உண்மையான ஒருத்தர நாம எப்படி இப்படி அநியாயமா தூக்கி எறிஞ்சோம் என்ற குற்ற உணர்ச்சி, அவங்கள ராத்திரியெல்லாம் தூங்க விடாமல் தொரத்தப் போகுது. நீங்க எப்படியெல்லாம் தவிச்சீங்களோ, அதே தவிப்பை, அதே வழியோட பல மடங்கு தீவிரத்தை பிரபஞ்சம் அவங்களுக்கு இப்போ அனுபவ ரீதியா கத்துக் கொடுக்கப் போகுது. இது ஒரு பழிவாங்கல் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட கர்ம சமன்பாடு. ஒரு ஆன்மாவை வெளிப்படைய செய்ய இயற்கை கையாளும் ஒரு கடினமான வழிமுறை இது. இந்த காலகட்டத்தில நீங்க சில விசித்திரமான அறிகுறிகளை உணர்வீங்க. திடீர்னு எந்த காரணமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவங்களோட நினைவு ரொம்ப தீவிரமா வரும். சில சமயம் இடது கண்ணோ அல்லது தோள்பட்டையோ துடிக்கும். கனவுகள்ல அவங்க உங்ககிட்ட வந்து ஏதோ பேச முயற்சி பண்ற மாதிரி ரொம்ப தத்துரூபமான காட்சிகள் வரும். இதெல்லாம் உங்களோட பிரமை கிடையாது. அவங்க உங்கள நினைச்சு தீவிரமா இயங்கும் போது, அந்த டெலிபதி அலைகள் உங்க ஆழ்மனச வந்து சேர்றதோட நேரடி அறிகுறிகள் தான் இது எல்லாமே. அதே நேரத்துல உங்கள சுத்தி இருக்கிற அதிர்வலைகள் ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. உங்களோட வேலை செய்யற இடத்துல, அல்லது நீங்க தேடிக்கிட்டு இருந்த ஒரு தொழில் வாய்ப்பில, இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடையப் போகுது. பிரபஞ்சம் உங்கள ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்தி, உங்களோட உண்மையான இலக்கு நோக்கி பயணிக்க வைக்கத்தான், இந்த உறவுல இப்படி ஒரு தற்காலிகமான பிரிவை உருவாக்கி, உங்கள வழிகளால செதுக்கி இருக்கு. அந்த வழிகள் இப்போ உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதமா ஒரு முதிர்ச்சியா மாறப்போகுது. உங்க முகத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அந்த இருண்ட தன்மை மறைஞ்சு, ஒரு புதுமையான தேஜஸும், ஒரு காந்த ஈர்ப்பும் உருவாகும். உங்கள பார்க்கிற மத்தவங்களுக்கு இவங்க கிட்ட ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நடவடிக்கை, உங்க பேச்சு, உங்க தன்னம்பிக்கை எல்லாமே வேற ஒரு பரிமாணத்துக்கு போகப் போகுது. நீங்க யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, அவங்க உங்ககிட்ட ஒரு சாதாரண மனுஷன விட்டுட்டு போனாங்க. ஆனா திரும்பி வரும்போது உங்கள ஒரு மகாராணியா அல்லது ஒரு மகாராஜாவா பார்க்கப் போறாங்க. அந்த நாள் ரொம்ப தொலைவுல இல்ல. உங்களுக்கு தொடர்ந்து 11, 11, 22, 22 மாதிரியான ஏஞ்சல் எண்கள் அடிக்கடி தென்படலாம். அவங்களோட பேரு அல்லது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அடிக்கடி உங்க காதுல விழலாம். இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு முன்னெச்சரிக்கை. தயாராக இரு, ஆட்டமைப்பு மாறப்போகுது அப்படிங்கிறத இயற்கை உங்களுக்கு சூட்சுமமா உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல நீங்க எடுக்கப் போற ஒரு முடிவு தான் உங்க ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகுது. அவங்க திரும்பி வரும்போது நீங்க மறுபடியுமோ பழைய மாதிரி பலவீனமாகி அவங்க கிட்ட சரணடைய போறீங்களா? இல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு கத்துக் கொடுத்த இந்த பாடத்தை வச்சுக்கிட்டு உங்களோட சுயமரியாதைய காப்பாத்திக்க போறீங்களா? ஏன்னா அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டான ரகசியமோ ஒண்ணு முழுமையா உடைஞ்சு வெளியே வரப்போகுது. அவங்க எந்த உண்மைய உங்கள விட்டு மறைக்க பார்த்தாங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள பலிகடமாக்குனாங்களோ, அந்த ரகசியம் அவங்க வாயாலேயே உங்ககிட்ட ஒப்புக்கொள்ளப்படுற ஒரு சூழ்நிலையை காலம் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க கட்டி எழுப்பிய அந்த பொய்யான பிம்பம் மொத்தமா சரிஞ்சு விழும்போது, அவங்க உங்ககிட்ட வந்து நிக்கிற அந்த தருணம், உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும், அதே சமயம் ஒரு பேர்திருச்சியையும் கொடுக்கப் போகுது. ஏன்னா அந்த ரகசியம் வெளியில வரும்போது இதுவரைக்கும் நீங்க நம்புன பல விஷயங்கள் தலைகீழா மாறப்போகுது. அவங்க உங்கள விட்டு போனதுக்கான உண்மையான காரணம், ஒரு நபரோ, ஒரு சூழ்நிலையோ கிடையாது. அதுக்கு பின்னால பல வருஷங்களா தொடர்ற ஒரு மிகப்பெரிய கர்ம பதிவு ஒளிஞ்சுகிட்டே இருக்கு. அவங்களோட முந்தைய உறவுகளில் ஏற்பட்ட ஆழமான காயங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் அவங்க குடும்ப பின்னணியில அவங்க சந்திச்ச சில கசப்பான அனுபவங்களோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் இந்த திடீர் விலகல். உங்ககிட்ட அவங்க காட்டிய அந்த மௌனம் உங்கள வெறுத்ததால வந்தது கிடையாது. தங்களோட சொந்த இருளை எதிர்கொள்ள பயந்து, அந்த பயத்த மறைக்க அவங்க போட்ட ஒரு திரைதான் அது. அவங்க உங்கள விட்டு போனதுக்கு நீங்க காரணமே இல்லை. அவங்களோட அந்த தீர்க்கப்படாத மனச்சிக்கல்கள் தான் காரணம்ங்கிற அந்த பச்சை உண்மை கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி உடையப் போகுது. அந்த நிமிஷம் இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள நீங்க சுமந்துகிட்டு இருந்த அந்த பெரிய குற்ற உணர்ச்சி, நான் சரியில்லையோ, எங்க அன்பில குறை இருக்கோ அப்படின்னு உங்களையே நீங்க செதுக்கி சிதைச்ச அந்த வலி எல்லாமே ஒரே நொடியில சுக்கு நூறா சிதறிப் போகப் போகுது. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும். உங்களோட மதிப்பு என்ன? உங்களோட அந்த தூய்மையான அன்போட ஆழம் என்னங்கிறத நீங்க முழுமையா உணர்வீங்க. அவங்க செஞ்ச தப்புக்காக நீங்க உங்களையே தண்டிச்சுக்கிட்ட அந்த இருண்ட காலத்துக்கு அன்னைக்கோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போறீங்க. உங்களோட அந்த மன அழுத்தம், ராத்திரியில உங்கள மூச்சு திணற வச்ச அந்த விவரிக்க முடியாத இயக்கம் எல்லாமே இப்போ ஒரு பனித்துளி மாதிரி சூரியனை கண்டதும் கரையப் போகுது.
உங்க நெஞ்ச அடைச்சுக்கிட்டு இருந்த அந்த பெரிய பாறாங்கள யாரோ அப்படியே தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒரு ஆழமான விடுதலையான மூச்ச நீங்க சுவாசிக்க போறீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த இறுக்கமான சோகம் மறைஞ்சு, உள்ளத்திலிருந்து வர்ற ஒரு உண்மையான புன்னகை உங்க உதடுகள்ல நிரந்தரமா குடியேறப் போகுது. இது சும்மா வெளியில காட்டுற சிரிப்பு இல்ல. இது வலிகள கடந்து வந்த ஒரு ஆத்மாவோட வெற்றியின் புன்னகை. இப்ப அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நீங்க அவங்க கிட்ட அன்பை யாசிச்சு நின்ன இடத்துல, இப்போ உங்களோட சுயமரியாதை சிம்மாசனத்துல நீங்க கம்பீரமா உட்கார போறீங்க. உங்கள உதாசீனப்படுத்திட்டு போன அதே நபர், உங்ககிட்ட ஒரு துளி கவனத்துக்காக, ஒரு சின்ன பேச்சுக்காக காத்துக்கிட்டு நிக்க போறாங்க. ஆனா அந்த நேரத்துல உங்களோட மனநிலை முன்ன மாதிரி உணர்ச்சி கொந்தளிப்போட இருக்காது. நீங்க ரொம்ப நிதானமா, எந்த ஒரு சலனமும் இல்லாம, அவங்கள ஒரு பார்வையாளனா நின்னு வேடிக்கை பார்க்க போறீங்க. இந்த தற்காலிக பிரிவு உங்களுக்குள்ள ஏற்படுத்திய வழிய விட, உங்களுக்கு கொடுத்த பாடங்கள் ரொம்ப பெருசு. நீங்க யார உங்க உலகம்னு நெனச்சு, அவங்களையே சுத்தி சுத்தி வந்தீங்களோ, அவங்க இல்லாமலும் உங்களால ரொம்ப சிறப்பா இயங்க முடியுங்கிற அந்த ஆத்ம பலத்த இந்த தனிமை உங்களுக்கு கத்துக் குடுத்திருக்கு. இந்த விலகல் நடக்காம இருந்திருந்தா, உங்க வாழ்க்கையோட முழு கட்டுப்பாட்டையும் அவங்க கிட்ட குடுத்துட்டு, நீங்க ஒரு அடிமை மாதிரியே உங்க வாழ்நாள கழிச்சிருப்பீங்க. இது ஒரு பிரிவு கிடையாது. இது உங்கள நீங்களே மீட்டெடுக்க இயற்கையால நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் மீட்பு நடவடிக்கை. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த தேவையற்ற குப்பைகள் எல்லாம் இப்ப சுத்தமாயிடுச்சு. அந்த நபர் உங்களுக்கு செஞ்சது துரோகமா இருந்தாலும் சரி, அல்லது சூழ்நிலையால விலகி போனதா இருந்தாலும் சரி, அத பத்தி யோசிச்சு உங்க சக்திய வீணாக்குறத நீங்க முழுமையா நிறுத்தப் போறீங்க. உங்களோட முழு கவனமும் இப்போ உங்க மேல, உங்க வளர்ச்சியின் மேல, உங்களுக்கான அடுத்த கட்ட பயணத்தின் மேல திரும்பப் போகுது. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் ஒளிஞ்சிருக்கா, இவ்வளவு அழகு இருக்கான்னு உங்களையே நீங்க புதுசா காதலிக்க ஆரம்பிக்க போறீங்க. உங்கள சுத்தி இருந்த அந்த பழைய கனமான ஆற்றல்கள் விலகி, இப்போ ஒரு காந்த சக்தி உங்கள சுற்றி உருவாகப் போகுது. உங்களோட இந்த அமைதியான முதிர்ச்சியான அணுகுமுறைய பார்த்து, உங்கள சுற்றி இருப்பவர்கள் ஆச்சரியப்பட போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள், உங்கள யாருமே புரிஞ்சுக்கலைங்கிற அந்த தனிமை உணர்வு எல்லாமே ஒரு பெரிய அனுபவ பாடமா மாறி, உங்கள ஒரு இரும்பு மனுஷியாகவோ அல்லது மனுஷனாகவோ செதுக்கியிருக்கு. இனிமே எந்த ஒரு உறவும் உங்கள அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்திட முடியாது. இந்த இடைவெளியில உங்க வாழ்க்கையில இன்னொரு மிக முக்கியமான அத்தியாயம் திறக்கப் போகுது. அந்த தவறான நபர் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகினதால, உங்களுக்கான சரியான, உங்களோட இந்த நிபந்தனையற்ற அன்பை, அதற்கான முழு மரியாதையோடு ஏத்துக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆன்ம துணை உள்ளே நுழைவதற்கான பாதை இப்ப அகலமா திறக்கப்பட்டிருக்கு. நீங்க கொடுக்கிற அன்புக்கு அதைவிட பல மடங்கு அன்பை திருப்பிக் கொடுக்கிற உங்களை, ஒரு நாளும் கண் கலங்க விடாத ஒரு அற்புதமான உறவு உங்களை தேடி வரப்போகுது. ஆனா இந்த நேரத்தில உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையையும் கொடுத்தாகணும். அந்த பழைய நபர் தன் தவற்றை உணர்ந்து உங்களை தேடி வரும்போது, நீங்க மீண்டும் அதே உணர்ச்சி பிழையில் விழுந்திடக்கூடாது. அவங்க சிந்தும் கண்ணீருக்காகவோ, அல்லது அவங்க சொல்லும் சில அனுதாப வார்த்தைகளுக்காகவோ, உங்க இதயத்தின் கதவுகளை உடனடியாக திறந்து விடாதீங்க. மன்னிப்பது உங்க மன அமைதிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அவங்களுக்கு மறுபடியும் உங்க வாழ்க்கையில முன்னுரிமை கொடுக்கணுமாங்கிறத, உங்களோட மூளைய கொண்டு ரொம்ப கடுமையா பரிசீலனை செய்யணும். அவங்க வார்த்தைகள நம்பாதீங்க. அவங்களோட தொடர்ச்சியான செயல்களை மட்டும் கவனியுங்க. ஏன்னா சில பேருக்கு தங்களை விட்டு ஒருத்தர் விலகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களேங்கிற அந்த ஈகோ காரணமாக கூட திரும்ப வரத்தோணும். அந்த மாயையில சிக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க மீட்டெடுத்த உங்க மன அமைதியையும் சுயமரியாதையையும் மறுபடியும் அடகு வச்சிடாதீங்க. உங்களுக்கான எல்லைகளை ரொம்ப கடுமையா வகுத்துக்கோங்க. அந்த எல்லை கோட்டை மீறி உள்ள வர்ற உரிமையை இனிமே நீங்க யாருக்கும் அவ்வளவு சுலபமா கொடுத்துடக்கூடாது. நீங்க நெருப்புல நடந்து வந்திருக்கீங்க. யாருமே இல்லாத தனிமையில உங்களோட கண்ணீர நீங்களே தொடச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சிருக்கீங்க. அந்த வலிகள் எதுவுமே வீண் போகல. அந்த இருண்ட இரவுகள் தான் உங்கள இவ்வளவு பிரகாசமான ஒரு வைரமா இப்ப பட்டை தீட்டியிருக்கு. உங்களோட இந்த பொறுமைக்கும் கண்ணீருக்கும் இப்போ காலத்தின் நியாயத் தீர்ப்பு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு கிடைச்ச அந்த அநீதிக்கு இயற்கையே முன்னின்று ஒரு பிரம்மாண்டமான நஷ்ட ஈட்டை உங்களுக்கு வழங்கப் போகுது. இது சாதாரணமான ஒரு வெற்றியோ அல்லது வெறும் மன ஆறுதலோ கிடையாது. இது உங்களோட ஆன்மா அடைஞ்சிருக்கிற ஒரு மாபெரும் உணர்வு பூர்வமான தன்னாட்சி நிலை. இனிமே உங்க சந்தோஷத்தின் சாவியை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு நீங்க காத்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. நீங்க முழுமையா உங்களோட சொந்த கால்கள்ல ரொம்ப பலமா நிக்க போறீங்க. உங்களை யாரு நிராகரிச்சாங்களோ அவங்களே உங்களோட இந்த அசுர வளர்ச்சியையும் இந்த கம்பீரத்தையும் பார்த்து தூரத்திலிருந்து மலைத்து போய் நிக்க போறாங்க. உங்களோட அந்த தூய்மையான அன்பை உதாசீனப்படுத்தியதற்கான விலையை காலச்சக்கரம் அவங்களுக்கு ரொம்ப துல்லியமா உணர்த்தும். ஆனா நீங்க அந்த பழிவாங்கும் எண்ணங்களை எல்லாம் தாண்டி ஒரு உன்னதமான நிலைக்கு போயிருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத தற்காப்பு கவசம் உருவாகி இருக்கும். இனி எந்த ஒரு துரோகமும்
எந்த ஒரு போலி அன்பும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களோடு அந்த ஆழமான காயங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கான மிகப்பெரிய ஞானமா, ஒரு வழிகாட்டும் வெளிச்சமா உருமாறி இருக்கு. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும்போது, அன்னைக்கு அவங்க என்னை விட்டு போனது எவ்வளவு பெரிய நல்லது அப்படின்னு முழு மனசோட நீங்க இயற்கைக்கு நன்றி சொல்லுவீங்க. ஏன்னா அந்த ஒரு விலகல் நடக்காம இருந்திருந்தா, உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இந்த அபாரமான சக்தியை நீங்க உங்க வாழ்நாள் முழுதும் உணர்ந்திருக்கவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கையோட மிகச்சிறந்த இருண்ட காலம் முடிஞ்சு, ஒளியான காலம் இப்போ அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில கண்ணீர்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. வெற்றி புன்னகை மட்டும்தான். நீங்க ரொம்ப சிறப்பானவங்க. உங்களோட அன்பு ரொம்ப புனிதமானது. அதை யாருக்காகவும், எந்த சூழ்நிலைக்காகவும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. உங்களுக்கு நடந்த இந்த எல்லா வழிகளுமே உங்கள ஒரு மகத்தான எதிர்காலத்துக்கு தயார்படுத்துவதற்காகத்தான். இந்த வாசிப்பு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த நேர்மறையான ஆற்றலை முழுமையா ஏத்துக்கிட்டு, உங்களோட புது வாழ்க்கையை இன்னைக்கே, இப்போதே ஒரு பெரிய புன்னகையோடு தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த மனுஷனை வெளியே கொண்டு வாங்க. உங்களோட இந்த சிறப்பான பயணத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து முன்னேறுங்க. நிறைவான அன்புடன் விடைபெறுகிறேன். வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா, ஏதோ எதேச்சையா நடந்த ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட ஒரு நேரடி அழைப்பு. இது உங்களுக்காக பிரபஞ்சம் கூறும் செய்தி. ரொம்ப நாளா உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திக்கிட்டு, ஒரு ஒற்றை கேள்விக்கான விடைய தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கீங்க. ஏன் என்னை விட்டு விலகி போனாங்க என்ற இந்த கனமான கேள்விக்கான மிக துல்லியமான பதிலை தான் இன்னைக்கு நாம பிரபஞ்ச வாசிப்பு மூலமா பார்க்க போறோம். அதனால ஒரு நிமிஷம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்களோட மன அமைதிக்காக பிரபஞ்சம் அனுப்பியிருக்கிற ஒரு முக்கியமான வழிகாட்டுதல். நேத்து வரைக்கும் நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமேன்னு உங்களை நம்ப வச்சிருந்தாங்க. எவ்வளவு நெருக்கமா, எவ்வளவு உரிமையா உங்ககிட்ட தங்களோட உணர்வுகளை பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய இரும்புச் சுவரையே எழுப்புன மாதிரி ஒரு எதிர்பாராத விலகல். ஒரு சின்ன மெசேஜ் இல்ல, ஒரு ஒற்றை வார்த்தை இல்ல. எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரால முற்றிலும் வேற ஒரு மனுஷனா மாறிட முடியும்னு உங்களால இப்போ வரைக்கும் ஜீரணிக்கவே முடியல. உங்க மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? எங்க அன்புல ஏதாவது கலங்கம் இருந்துச்சா? அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களையே நீங்க குற்றவாளி கூண்டுல ஏத்தி ஒரு முடிவில்லாத குழப்பத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. நடந்த பழைய சம்பவங்களை எல்லாம் மனசுக்குள்ள ஒரு சினிமா படமா ஓட்டி பார்த்து, எங்கேயாவது ஒரு சின்ன நூலழ கிடைக்குமா? அவங்க மாறினதுக்கு இதுதான் காரணமான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு ஒவ்வொரு நாளும் நீங்க போராடிட்டு இருக்கிறத பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்க ஆன்லைன்ல வராங்களா? லாஸ்ட் சீன் என்ன? வாட்ஸ்அப் டிபி மாறி இருக்கான்னு உங்க கண்கள் அவங்களையே சுத்தி சுத்தி வருது. ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டா கூட அவங்க கிட்ட இருந்துதான் வந்திருக்குமோன்னு இதயம் ஒரு நிமிஷம் வேகமா துடிக்குது. ஆனா அங்க அவங்க உங்களை முற்றிலுமா தவிர்த்துட்டு தங்களோட அன்றாட வேலைகள்ல ரொம்ப இயல்பா எந்த சலனமும் இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது உங்க நெஞ்ச யாரோ பெரிய பாறாங்கல்ல வச்சு அழுத்துற மாதிரி ஒரு மூச்சு திணறல நீங்க உணர்றீங்க. இந்த உறவு சும்மா ஒரு நாள் 2 நாள்ல உருவான ஒரு சாதாரண அறிமுகம் கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு பிணைப்பை நீங்க உணர்ந்தீங்க. அவங்க பேசும்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான புரிதல் இருந்தத நீங்க ஆழமா நம்புனீங்க. இது 2 ஆன்மாக்களுக்கு இடையிலான ஒரு புனிதமான பந்தம்னு நீங்க முழுமையா சரணடைந்த ஒரு உறவு. இப்போ திடீர்னு எந்த விளக்கமும் இல்லாம இருந்து தொங்கும்போது, மனிதர்கள் மேல நீங்க வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போன மாதிரி ஒரு மாயையில சிக்கியிருக்கீங்க. சில நேரங்கள்ல உங்க மேலேயே உங்களுக்கு அதிகப்படியான கோபமும் சுய வெறுப்பும் வரும். நான் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தேன்? நான் ஏன் என்னை விட அவங்கள அதிகமா நேசிச்சேன்? ஒருவேளை என்னோட அளவு கடந்த அன்பால தான் அவங்களுக்கு என் மேல ஒரு சலிப்பு வந்துடுச்சோ? அப்படின்னு உங்க சுயமதிப்பையே நீங்க கேள்விக்குறியாக்கி, உங்களையே நீங்க மனதளவில தண்டிச்சுக்கிற ஒரு அபாயகரமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. வெளி உலகத்துக்கும், உங்கள சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்களுக்கும் நீங்க ரொம்ப இயல்பா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு சிரித்த முகமூடிய மாட்டிக்கிட்டு சுத்துறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்க மனசு ஒரு பெரிய சூறாவளியில மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன படகு மாதிரி தத்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஆழமான வழிய யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியல, சொல்லி புரிய வைக்கவும் முடியல. ஏன்னா அவங்க உங்கள நிராகரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் அவங்கள நினைச்சு ஏங்குறீங்கன்னு தெரிஞ்சா, இந்த உலகம் உங்கள பலவீனமானவங்களா நினைக்க மன்னிக்கிற ஒரு தயக்கம் உங்களை இறுக்கி பிடிச்சிருக்கு. என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு உங்க மூளை சோர்வடைஞ்சிருச்சு. ஒருவேளை 3வதா யாராவது அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க கவனத்த திசை திருப்பிட்டாங்களா? இல்ல வீட்டுல ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து அவங்கள கட்டாயப்படுத்துறாங்களா? இல்ல உண்மையாவே அவங்க வேலை பழுவால தான் நம்மகிட்ட பேச முடியாம தவிக்கிறாங்களா?
இப்படி பல கோணங்கள்ல நீங்களே ஒரு காரணத்தை கற்பனையா உருவாக்கி, அந்த காரணத்தை நீங்களே நம்ப முயற்சி செஞ்சு, கடைசியில அதுவும் பொய்ன்னு தெரியும்போது, ஏற்படுற அந்த ஏமாற்றம் இருக்கே, அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு ரணம். அவங்க உங்கள விட்டு முழுசா விலகுறதுக்கு முன்னாடி, நடந்த அந்த சின்ன சின்ன மாற்றங்களை, இப்ப பின்னோக்கி பார்க்கும்போது, உங்களால ரொம்ப தெளிவா உணர முடியுது. அவங்களோட பதில்கள்ல இருந்த அந்த வறட்சி, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலைய காரணம் காட்டி பேச தவிர்த்தது. நீங்க மெசேஜ் பண்ணா, பல மணி நேரம் கழிச்சு ஒரு ஒற்றை வார்த்தையில வந்த பதில். இது எல்லாமே ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வந்த அமைதிங்கிறத நீங்க, அப்போ அந்த அன்பின் மயக்கத்துல புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. ஒரு உறவ முறிச்சுக்கிறதோ, ஒருத்தர விட்டு விலகுறதோ ஒரு பெரிய உலக அதிசயம் கிடையாது. ஆனா ஏன் விலகுறோம்? என்னோட மனநிலை இப்ப என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் கூட குடுக்காம, அப்படியே அமைதியா உங்க வாழ்க்கையிலிருந்து நழுவுறாங்களே, அந்த மௌனம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிக கொடிய தண்டனை. இந்த விடை தெரியாத விடை பெறுதல், உங்கள எப்படி நாளுக்கு நாள் உருக்கிக்கிட்டு இருக்குங்கிறத, அந்த பிரபஞ்சம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்க உங்கள விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கலாம். அவங்க எந்த தொடர்பிலும் இல்லாம, முற்றிலுமா அவங்கள துண்டிச்சிருக்கலாம். ஆனா உங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல், பிணைப்பு இன்னும் முழுமையா அறுபடல. அதனால தான் சில நேரங்கள்ல எந்த காரணமும் இல்லாம, உங்க நெஞ்சு ரொம்ப பாரமா இருக்கு. திடீர்னு அவங்களோட நினைவுகள் எந்த தூண்டுதலும் இல்லாம, உங்க மூளைக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போகுது. இந்த முடிவில்லாத மாவனத்த உடைக்கிறதுக்காகத்தான் பிரபஞ்சம், இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த வாசிப்ப கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அவங்க சொல்ல தயங்கினல்லது உங்க கிட்ட வேணுமனே மறைச்ச, அந்த உண்மையான காரணத்தை இன்னைக்கு நாம இந்த கார்டுகள் மூலமா வெளிக்கொண்டு வரப்போறோம். உங்களுக்காக 3 விதமான ஆற்றல்களை குறிக்கிற கார்டுகள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. உங்க மனக்குழப்பத்துக்கான தெளிவான பாதை இதுல தான் இருக்கு. இப்ப நீங்க உங்க மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். உங்க படபடப்ப கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நிதானமா ஒரு ஆழமான மூச்ச இழுத்து விடுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை, அவங்களோட முகத்தை, அவங்களோட குரல உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. உங்க எல்லா எதிர்பார்ப்புகளையும், கோபத்தையும், கேள்விகளையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு, பிரபஞ்சமே அவர் என்னை விட்டு விலகியதற்கான உண்மையான காரணத்தை எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் எனக்கு உணர்த்து அப்படின்னு முழு மனதோட கேளுங்க. இங்க வெளிப்பட போற உண்மை, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த ஒண்ணா இருக்கலாம். இல்ல நீங்க நினைச்சதை விட ரொம்ப மாறுபட்ட உங்களுக்கு சற்றே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உண்மையாகவும் இருக்கலாம். ஆனா அந்த நிஜத்தை முழுமையா ஏத்துக்கிட்டா மட்டும்தான், உங்களால இந்த இருண்ட குழப்பத்தில இருந்து விடுபட்டு, உங்க வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். உண்மையை எதிர்கொள்ளும் தைரியத்தை இப்ப நீங்க வரவழைச்சுக்க வேண்டிய நேரம் இது. உங்க உள்ளுணர்வு எந்த கார்ட தேர்ந்தெடுக்க சொல்லுதோ, அத மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களோட ஆற்றல் இப்போ அந்த கார்டுகளோட முழுமையா இணைய ஆரம்பிச்சிருச்சு. உங்கள சுத்தி இருந்த அந்த மூடுதிரை இப்ப மெல்ல மெல்ல விலகுது. அவர் உங்கள விட்டு தூரம் போனதுக்கான அந்த ரகசிய காரணம் இப்ப வெளிப்படப் போகுது. ஆனா அது நீங்க இத்தன நாளா நெனச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எந்த ஒரு சாதாரண காரணமும் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கர்மவினை பதிவு ஒளிஞ்சுகிட்டே இருக்கு. உங்கள விட்டு அவங்க விலகி போனதுக்கு காரணம், நீங்க செஞ்ச தப்போ உங்ககிட்ட இருக்கிற குறையோ கிடையாது. அவங்களுக்குள்ள ஆழமா புதைஞ்சிருக்கிற அவங்களோட சொந்த பயங்களும் கடந்து வந்த கடந்த கால ரணங்களும் தான் இதுக்கு முழு முதல் காரணம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த நிபந்தனையற்ற ஆழமான அன்பு, அவங்களுக்கு ரொம்ப புதுசாவும், அதே சமயம் ஒரு பெரிய பயத்தையும் குடுத்துச்சு. இப்படி ஒரு தூய்மையான அன்பை ஏத்துக்கிற அளவுக்கு தங்களுக்கு தகுதி இருக்கா? ஒருவேளை நாளைக்கு இந்த அன்பும் தங்களை விட்டு போயிடும் மணிக்கிற அந்த அதீத பாதுகாப்பற்ற உணர்வு தான் அவங்கள சத்தமே இல்லாம பின்வாங்க வச்சிருக்கு. உண்மைய சொல்லணும்னா, அவங்க உங்கள விட்டு ஓடல. அவங்களோட சொந்த நிழல பார்த்து அவங்களே பயந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு கண்ணாடியா இருந்தீங்க. உங்க கூட இருக்கும்போது அவங்களோட குறைகள், அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாமே அவங்களுக்கே ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. அந்த குற்ற உணர்ச்சியை எதிர்கொள்ள முடியாம, தங்களை மாத்திக்கிற தைரியம் இல்லாம, ரொம்ப சுலபமான வழியா உங்கள விட்டு விலகுற முடிவ அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இந்த உண்மைய புரிஞ்சுக்காம தான் நீங்க இத்தனை நாளா அவங்களையே வருத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க. சமீத்துல பிரபஞ்சத்துல நடந்த சில முக்கியமான கிரக ஆற்றல் மாற்றங்கள், குறிப்பா நிழல் கிரகங்களான ராகு கேதுவோட சஞ்சாரங்கள், அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்விளையமா ஏற்படுத்தியிருக்கு. வெளியில அவங்க ரொம்ப சந்தோஷமா, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு மாய தோற்றத்த உருவாக்கிக்கிட்டு இருந்தாலும், அவங்க வேலை செய்யற இடத்துலயோ, அல்லது அவங்க குடும்பத்துக்குள்ளேயோ, அவங்க எதிர்பார்க்காத பல நெருக்கடிகளை இப்ப சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குழப்பங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி, இப்போ ஒரு போலியான நண்பர்கள் வட்டமோ, அல்லது தவறான வழிகாட்டுதலோ ரொம்ப பலமா இருக்கு. உங்க மேல அவங்களுக்கு இருந்த ஈர்ப்பையும், மரியாதையையும் திசை திருப்புனதுல, இந்த 3ஆம் நபர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு, ஒரு தற்காலிகமான போதையில உண்மையான ஒரு வைரத்த குப்பையில வீசிட்டு,
சாதாரண கூழாங்கற்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம்னு தெரியாமலே அவங்க ஒரு குருட்டுத்தனமான பயணத்தில போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மாயை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் நடக்கப் போகுது. இத்தன நாளா அவங்க நினைவுகள் உங்கள ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி கட்டி போட்டு, உங்களோட அன்றாட வேலைகள கூட செய்ய விடாம முடக்கி போட்டிருந்துச்சு. ஆனா இனிமே அந்த இறுக்கம் மெல்ல மெல்ல தளர ஆரம்பிக்கிறத, நீங்க உங்க உடம்புலயும் மனசுலயும் ரொம்ப தெளிவா உணரப் போறீங்க. காலையில எழுந்த உடனே நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருந்த அந்த பாரம் இனி கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரையப் போகுது. உங்களோட சிந்தனை தெளிவு திரும்பவும் பழைய நிலைமைக்கு இல்ல. அதைவிட பல மடங்கு கூர்மையா மாறப்போகுது. நீங்க அவங்கள சேஸ் பறத நிறுத்தி, உங்க மனசை முழுமையா விளக்கிக்கிற அந்த நொடியில தான் பிரபஞ்சத்தோட உண்மையான மேஜிக் ஆரம்பமாக போகுது. குவாண்டம் எனர்ஜி விதிகளின்படி நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா கவனத்தை குவிக்கும்போது, அந்த எனர்ஜி அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல குடுத்து விலகச் செய்யும். ஆனா நீங்க உங்க கவனத்த உங்க மேலயும், உங்க வளர்ச்சியின் மேலயும் திருப்பும்போது, அங்க அறுந்து போன அந்த எனர்ஜி கார்டு அவங்கள ரொம்ப வேகமா அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும். அவங்க வாழ்க்கையில இப்போ ஒரு எதிர்பாராத டவர் மொமெண்ட் காத்துக்கிட்டே இருக்கு. அவங்க யாரையெல்லாம் ரொம்ப நம்புனாங்களோ, யாருக்காக உங்கள உதாசீனப்படுத்துனாங்களோ, அதே நபர்கள் மூலமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கப் போகுது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியாம ஒரு இருட்டான அறையில தனியா உட்கார்ந்து தவிக்கும்போது, முதல் முறையா அவங்க மனசுல உங்களுடைய அந்த தூய்மையான முகமும், நீங்க அவங்களுக்காக கொடுத்த விட்டு, கொடுப்புகளும் ஒரு மின்னல் மாதிரி வந்து மோதப்போகுது. அந்த சமயம் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். இவ்வளவு உண்மையான ஒருத்தர நாம எப்படி இப்படி அநியாயமா தூக்கி எறிஞ்சோம் என்ற குற்ற உணர்ச்சி அவங்கள ராத்திரி எல்லாம் தூங்க விடாமல் தொரத்தப் போகுது. நீங்க எப்படியெல்லாம் தவிச்சீங்களோ அதே தவிப்பை அதே வழியோட பல மடங்கு தீவிரத்தை பிரபஞ்சம் அவங்களுக்கு இப்போ அனுபவ ரீதியா கத்துக் கொடுக்க போகுது. இது ஒரு பழிவாங்கல் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட கர்ம சமன்பாடு. ஒரு ஆன்மாவை வெளிப்படைய செய்ய இயற்கை கையாளும் ஒரு கடினமான வழிமுறை இது. இந்த காலகட்டத்தில நீங்க சில விசித்திரமான அறிகுறிகளை உணர்வீங்க. திடீர்னு எந்த காரணமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவங்களோட நினைவு ரொம்ப தீவிரமா வரும். சில சமயம் இடது கண்ணோ அல்லது தோள்பட்டையோ துடிக்கும். கனவுகள்ல அவங்க உங்க கிட்ட வந்து ஏதோ பேச முயற்சி பண்ற மாதிரி ரொம்ப தத்துரூபமான காட்சிகள் வரும். இதெல்லாம் உங்களோட பிரமை கிடையாது. அவங்க உங்கள நினைச்சு தீவிரமா இயங்கும் போது, அந்த டெலிபதி அலைகள் உங்க ஆழ்மனச வந்து சேர்றதோட நேரடி அறிகுறிகள் தான் இது எல்லாமே. அதே நேரத்துல உங்கள சுத்தி இருக்கிற அதிர்வலைகள் ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. உங்களோட வேலை செய்யற இடத்துல அல்லது நீங்க தேடிக்கிட்டு இருந்த ஒரு தொழில் வாய்ப்பில இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடையப் போகுது. பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்தி உங்களோட உண்மையான இலக்கு நோக்கி பயணிக்க வைக்கத்தான் இந்த உறவுல இப்படி ஒரு தற்காலிகமான பிரிவை உருவாக்கி உங்கள வழிகளால செதுக்கி இருக்கு. அந்த வழிகள் இப்போ உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதமா ஒரு முதிர்ச்சியா மாறப்போகுது. உங்க முகத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அந்த இருண்ட தன்மை மறைஞ்சு ஒரு புதுமையான தேஜஸும் ஒரு காந்த ஈர்ப்பும் உருவாகும். உங்கள பார்க்கிற மத்தவங்களுக்கு இவங்க கிட்ட ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நடவடிக்கை, உங்க பேச்சு, உங்க தன்னம்பிக்கை எல்லாமே வேற ஒரு பரிமாணத்துக்கு போகப் போகுது. நீங்க யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, அவங்க உங்ககிட்ட ஒரு சாதாரண மனுஷன விட்டுட்டு போனாங்க. ஆனா திரும்பி வரும்போது உங்கள ஒரு மகாராணியா அல்லது ஒரு மகாராஜாவா பார்க்க போறாங்க. அந்த நாள் ரொம்ப தொலைவுல இல்ல. உங்களுக்கு தொடர்ந்து 11, 11, 22, 22 மாதிரியான ஏஞ்சல் எண்கள் அடிக்கடி தென்படலாம். அவங்களோட பேரு அல்லது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அடிக்கடி உங்க காதுல விழலாம். இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு முன்னெச்சரிக்கை. தயாராக இரு, ஆட்டமைப்பு மாறப்போகுது அப்படிங்கிறத இயற்கை உங்களுக்கு சூட்சுமமா உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல நீங்க எடுக்கப் போற ஒரு முடிவு தான் உங்க ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது. அவங்க திரும்பி வரும்போது நீங்க மறுபடியுமோ பழைய மாதிரி பலவீனமாகி அவங்க கிட்ட சரணடைய போறீங்களா? இல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு கத்துக் கொடுத்த இந்த பாடத்தை வச்சுக்கிட்டு உங்களோட சுயமரியாதைய காப்பாத்திக்க போறீங்களா? ஏன்னா அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டான ரகசியமோ ஒண்ணு முழுமையா உடைஞ்சு வெளியே வரப்போகுது. அவங்க எந்த உண்மைய உங்கள விட்டு மறைக்க பார்த்தாங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள பலிகடமாக்குனாங்களோ, அந்த ரகசியம் அவங்க வாயாலேயே உங்ககிட்ட ஒப்புக்கொள்ளப்படுற ஒரு சூழ்நிலையை காலம் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க கட்டி எழுப்பிய அந்த பொய்யான பிம்பம் மொத்தமா சரிஞ்சு விழும்போது, அவங்க உங்க கிட்ட வந்து நிக்கிற அந்த தருணம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும், அதே சமயம் ஒரு பேர்திருச்சியையும் கொடுக்கப் போகுது. ஏன்னா அந்த ரகசியம் வெளியில வரும்போது இதுவரைக்கும் நீங்க நம்புன பல விஷயங்கள் தலைகீழா மாறப்போகுது. அவங்க உங்கள விட்டு போனதுக்கான உண்மையான காரணம் ஒரு நபரோ ஒரு சூழ்நிலையோ கிடையாது.
அதுக்கு பின்னால பல வருஷங்களா தொடர்ற ஒரு மிகப்பெரிய கர்ம பதிவு ஒளிஞ்சுகிட்டே இருக்கு. அவங்களோட முந்தைய உறவுகளில் ஏற்பட்ட ஆழமான காயங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் அவங்க குடும்ப பின்னணியில அவங்க சந்திச்ச சில கசப்பான அனுபவங்களோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் இந்த திடீர் விலகல். உங்ககிட்ட அவங்க காட்டிய அந்த மௌனம் உங்கள வெறுத்ததால வந்தது கிடையாது. தங்களோட சொந்த இருளை எதிர்கொள்ள பயந்து, அந்த பயத்த மறைக்க அவங்க போட்ட ஒரு திரைதான் அது. அவங்க உங்கள விட்டு போனதுக்கு நீங்க காரணமே இல்லை. அவங்களோட அந்த தீர்க்கப்படாத மனச்சிக்கல்கள் தான் காரணம்ங்கிற அந்த பச்சை உண்மை கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி உடையப் போகுது. அந்த நிமிஷம் இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள நீங்க சுமந்துகிட்டு இருந்த அந்த பெரிய குற்ற உணர்ச்சி நான் சரியில்லையோ, எங்க அன்பில குறை இருக்கோ அப்படின்னு உங்களையே நீங்க செதுக்கி சிதைச்ச அந்த வலி எல்லாமே ஒரே நொடியில சுக்கு நூறா சிதறிப் போகப் போகுது. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும். உங்களோட மதிப்பு என்ன? உங்களோட அந்த தூய்மையான அன்போட ஆழம் என்னங்கிறத நீங்க முழுமையா உணர்வீங்க. அவங்க செஞ்ச தப்புக்காக நீங்க உங்களையே தண்டிச்சுக்கிட்ட அந்த இருண்ட காலத்துக்கு அன்னைக்கோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போறீங்க. உங்களோட அந்த மன அழுத்தம் ராத்திரியில உங்கள மூச்சு திணற வச்ச அந்த விவரிக்க முடியாத இயக்கம் எல்லாமே இப்போ ஒரு பனித்துளி மாதிரி சூரியனை கண்டதும் கரையப் போகுது. உங்க நெஞ்ச அடைச்சுக்கிட்டு இருந்த அந்த பெரிய பாறாங்கள யாரோ அப்படியே தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒரு ஆழமான விடுதலையான மூச்ச நீங்க சுவாசிக்க போறீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த இறுக்கமான சோகம் மறைஞ்சு உள்ளத்திலிருந்து வர்ற ஒரு உண்மையான புன்னகை உங்க உதடுகள்ல நிரந்தரமா குடியேறப் போகுது. இது சும்மா வெளியில காட்டுற சிரிப்பு இல்ல. இது வலிகள கடந்து வந்த ஒரு ஆத்மாவோட வெற்றியின் புன்னகை. இப்ப அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நீங்க அவங்க கிட்ட அன்பை யாசிச்சு நின்ன இடத்துல இப்போ உங்களோட சுயமரியாதை சிம்மாசனத்துல நீங்க கம்பீரமா உட்கார போறீங்க. உங்கள உதாசீனப்படுத்திட்டு போன அதே நபர் உங்ககிட்ட ஒரு துளி கவனத்துக்காக, ஒரு சின்ன பேச்சுக்காக காத்துக்கிட்டு நிக்கப் போறாங்க. ஆனா அந்த நேரத்துல உங்களோட மனநிலை முன்ன மாதிரி உணர்ச்சி கொந்தளிப்போட இருக்காது. நீங்க ரொம்ப நிதானமா, எந்த ஒரு சலனமும் இல்லாம அவங்கள ஒரு பார்வையாளனா நின்னு வேடிக்கை பார்க்க போறீங்க. இந்த தற்காலிக பிரிவு உங்களுக்குள்ள ஏற்படுத்திய வழிய விட உங்களுக்கு கொடுத்த பாடங்கள் ரொம்ப பெருசு. நீங்க யார உங்க உலகம்னு நினைச்சு அவங்களையே சுத்தி சுத்தி வந்தீங்களோ, அவங்க இல்லாமலும் உங்களால ரொம்ப சிறப்பா இயங்க முடியுங்கிற அந்த ஆத்ம பலத்த இந்த தனிமை உங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கு. இந்த விலகல் நடக்காம இருந்திருந்தா உங்க வாழ்க்கையோட முழு கட்டுப்பாட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஒரு அடிமை மாதிரியே உங்க வாழ்நாள கழிச்சிருப்பீங்க. இது ஒரு பிரிவு கிடையாது. இது உங்கள நீங்களே மீட்டெடுக்க இயற்கையால நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் மீட்பு நடவடிக்கை. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த தேவையற்ற குப்பைகள் எல்லாம் இப்ப சுத்தமாயிடுச்சு. அந்த நபர் உங்களுக்கு செஞ்சது துரோகமா இருந்தாலும் சரி, அல்லது சூழ்நிலையால விலகி போனதா இருந்தாலும் சரி, அத பத்தி யோசிச்சு உங்க சக்திய வீணாக்குறத நீங்க முழுமையா நிறுத்தப் போறீங்க. உங்களோட முழு கவனமும் இப்போ உங்க மேல, உங்க வளர்ச்சியின் மேல, உங்களுக்கான அடுத்த கட்ட பயணத்தின் மேல திரும்பப் போகுது. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் ஒளிஞ்சிருக்கா, இவ்வளவு அழகு இருக்கான்னு உங்களையே நீங்க புதுசா காதலிக்க ஆரம்பிக்க போறீங்க. உங்கள சுத்தி இருந்த அந்த பழைய கனமான ஆற்றல்கள் விலகி, இப்போ ஒரு காந்த சக்தி உங்கள சுற்றி உருவாகப் போகுது. உங்களோட இந்த அமைதியான முதிர்ச்சியான அணுகுமுறைய பார்த்து உங்கள சுற்றி இருப்பவர்கள் ஆச்சரியப்பட போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள், உங்கள யாருமே புரிஞ்சுக்கலைங்கிற அந்த தனிமை உணர்வு எல்லாமே ஒரு பெரிய அனுபவ பாடமா மாறி, உங்கள ஒரு இரும்பு மனுஷியாகவோ அல்லது மனுஷனாகவோ செதுக்கி இருக்கு. இனிமே எந்த ஒரு உறவும் உங்கள அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்திட முடியாது. இந்த இடைவெளியில உங்க வாழ்க்கையில இன்னொரு மிக முக்கியமான அத்தியாயம் திறக்கப் போகுது. அந்த தவறான நபர் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகினதால, உங்களுக்கான சரியான, உங்களோட இந்த நிபந்தனையற்ற அன்பை, அதற்கான முழு மரியாதையோடு ஏத்துக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆன்ம துணை உள்ளே நுழைவதற்கான பாதை இப்ப அகலமா திறக்கப்பட்டிருக்கு. நீங்க கொடுக்கிற அன்புக்கு அதைவிட பல மடங்கு அன்பை திருப்பி கொடுக்கிற உங்களை, ஒரு நாளும் கண் கலங்க விடாத ஒரு அற்புதமான உறவு உங்களை தேடி வரப்போகுது. ஆனா இந்த நேரத்தில உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையையும் கொடுத்தாகணும். அந்த பழைய நபர் தன் தவற்றை உணர்ந்து உங்களை தேடி வரும்போது, நீங்க மீண்டும் அதே உணர்ச்சி பிழையில் விழுந்திடக்கூடாது. அவங்க சிந்தும் கண்ணீருக்காகவோ, அல்லது அவங்க சொல்லும் சில அனுதாப வார்த்தைகளுக்காகவோ, உங்க இதயத்தின் கதவுகளை உடனடியாக திறந்து விடாதீங்க. மன்னிப்பது உங்க மன அமைதிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அவங்களுக்கு மறுபடியும் உங்க வாழ்க்கையில முன்னுரிமை கொடுக்கணுமாங்கிறத, உங்களோட மூளைய கொண்டு ரொம்ப கடுமையா பரிசீலனை செய்யணும். அவங்க வார்த்தைகள நம்பாதீங்க. அவங்களோட தொடர்ச்சியான செயல்களை மட்டும் கவனியுங்க. ஏன்னா சில பேருக்கு தங்களை விட்டு ஒருத்தர் விலகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களேங்கிற அந்த ஈகோ காரணமாக கூட திரும்ப வரத் தோணும்.
அந்த மாயையில சிக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க மீட்டெடுத்த உங்க மன அமைதியையும் சுயமரியாதையையும் மறுபடியும் அடகு வச்சிடாதீங்க. உங்களுக்கான எல்லைகளை ரொம்ப கடுமையா வகுத்துக்கோங்க. அந்த எல்லை கோட்டை மீறி உள்ள வர்ற உரிமையை இனிமே நீங்க யாருக்கும் அவ்வளவு சுலபமா கொடுத்துடக்கூடாது. நீங்க நெருப்புல நடந்து வந்திருக்கீங்க. யாருமே இல்லாத தனிமையில உங்களோட கண்ணீரை நீங்களே தொடச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சிருக்கீங்க. அந்த வலிகள் எதுவுமே வீண் போகல. அந்த இருண்ட இரவுகள் தான் உங்களை இவ்வளவு பிரகாசமான ஒரு வைரமா இப்ப பட்டை தீட்டி இருக்கு. உங்களோட இந்த பொறுமைக்கும் கண்ணீருக்கும் இப்போ காலத்தின் நியாய தீர்ப்பு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு கிடைச்ச அந்த அநீதிக்கு இயற்கையே முன்னின்று ஒரு பிரம்மாண்டமான நஷ்ட ஈட்டை உங்களுக்கு வழங்கப் போகுது. இது சாதாரணமான ஒரு வெற்றியோ அல்லது வெறும் மன ஆறுதலோ கிடையாது. இது உங்களோட ஆன்மா அடைஞ்சிருக்கிற ஒரு மாபெரும் உணர்வு பூர்வமான தன்னாட்சி நிலை. இனிமே உங்க சந்தோஷத்தின் சாவியை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு நீங்க காத்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. நீங்க முழுமையா உங்களோட சொந்த கால்கள்ல ரொம்ப பலமா நிக்க போறீங்க. உங்களை யாரு நிராகரிச்சாங்களோ அவங்களே உங்களோட இந்த அசுர வளர்ச்சியையும் இந்த கம்பீரத்தையும் பார்த்து தூரத்திலிருந்து மலைத்து போய் நிக்க போறாங்க. உங்களோட அந்த தூய்மையான அன்பை உதாசீனப்படுத்தியதற்கான விலையை காலச்சக்கரம் அவங்களுக்கு ரொம்ப துல்லியமா உணர்த்தும். ஆனா நீங்க அந்த பழிவாங்கும் எண்ணங்களை எல்லாம் தாண்டி ஒரு உன்னதமான நிலைக்கு போயிருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத தற்காப்பு கவசம் உருவாகி இருக்கும். இனி எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு போலி அன்பும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களோடு அந்த ஆழமான காயங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கான மிகப்பெரிய ஞானமா ஒரு வழிகாட்டும் வெளிச்சமா உருமாறி இருக்கு. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும்போது அன்னைக்கு அவங்க என்னை விட்டு போனது எவ்வளவு பெரிய நல்லது அப்படின்னு முழு மனசோட நீங்க இயற்கைக்கு நன்றி சொல்லுவீங்க. ஏன்னா அந்த ஒரு விலகல் நடக்காம இருந்திருந்தா உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இந்த அபாரமான சக்தியை நீங்க உங்க வாழ்நாள் முழுதும் உணர்ந்திருக்கவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கையோட மிகச்சிறந்த இருண்ட காலம் முடிஞ்சு ஒளியான காலம் இப்போ அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில கண்ணீருங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. வெற்றி புன்னகை மட்டும்தான். நீங்க ரொம்ப சிறப்பானவங்க. உங்களோட அன்பு ரொம்ப புனிதமானது. அதை யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. உங்களுக்கு நடந்த இந்த எல்லா வழிகளுமே உங்களை ஒரு மகத்தான எதிர்காலத்துக்கு தயார்படுத்துவதற்காகத்தான். இந்த வாசிப்பு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த நேர்மறையான ஆற்றலை முழுமையா ஏத்துக்கிட்டு உங்களோட புது வாழ்க்கையை இன்னைக்கே இப்போதே ஒரு பெரிய புன்னகையோடு தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த மனுஷனை வெளியே கொண்டு வாங்க. உங்களோட இந்த சிறப்பான பயணத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து முன்னேறுங்க. நிறைவான அன்புடன் விடைபெறுகிறேன்.